சிறுவர் நீதிக் கதைகள். திருந்திய திருடன். முன்னொரு காலத்தில் திருடன் ஒருவன் இருந்தான். தன் மகன் ராசப்பாவையும் திருட்டுத் தொழிலில் வல்லவனாக வளர்த்தான். திருடன் இறக்கும் நேரம் வந்தது. மகனே, நீ திருட்டுத் தொழிலில் மேலும் மேலும் வல்லவனாக வேண்டும். நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள். எங்கேனும் பக்தி சொற்பொழிவு, இசை நிகழ்ச்சிகள் நடந்தால் அங்கு போகாதே. நீ அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் ஏதும் காதில் விழாதபடி உன் காதுகளை பஞ்சுகளால் அடைத்துக்கொள். இல்லையெனில் அந்த நல்ல வார்த்தைகள் உன் மனதை மாற்றமடையச் செய்துவிடும் என்றான். அப்படியே செய்கிறேன் என்றான் மகன். தந்தையின் அறிவுரைப்படியே நடந்து வந்தான் ராசப்பா. ஒருமுறை திருடிவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தான். ஓரிடத்தில் மக்கள் கூட்டமாக இருப்பதைக் கண்டான். என்ன நடக்கிறது என்பதை அறிவதற்காக அருகில் சென்றான். அங்கே மகாவீரர் ஒரு மேடையில் அமர்ந்து மக்களுக்கு அறிவுரை வழங்கிக் கொண்டிருந்தார். தன் தந்தை சொன்னது உடனே நினைவுக்கு வந்தது. தன் இரு கைகளாலும் காதுகளை பொத்திக் கொண்டு அங்கிருந்து நடக்கத் தொடங்கினான். அப்பொழுது முள் ஒன்று அவன் காலில் தைத்தது. குனிந்த அவன் தன் ஒரு கையால் முள்ளை பிடுங்கிவிட்டு மீண்டும் காதை பொத்திக் கொண்டான். தேவர்களுக்கு நிழல் விழாது, அவர்கள் கால்கள் நிலத்தில் படியாது என்று மகாவீரர் பேசியது அவன் செவியில் விழுந்தது. சில நாட்களில் முக்கிய திருட்டு ஒன்றை செய்தபோது வீரர்களிடம் சிக்கிக் கொண்டான். அவன் செய்த திருட்டையெல்லாம் அறிய வீரர்கள் அவனை அடித்து துன்புறுத்தினர். கல்லுழி மங்கனான அவனோ வாய் திறக்கவே இல்லை. அவனிடமிருந்து உண்மையை அறிய அதிகாரிகள் சூழ்ச்சி செய்தனர். மயக்கு மருந்து தந்து அவர்கள் அவனை ஒரு அழகான பூஞ்சோலையில் கிடத்தினர். பல அழகான பெண்கள் அவனை சூழ்ந்து நின்றனர். மயக்கம் தெளிந்த ராசப்பா தான் இருந்த இனிமையான சூழலை பார்த்து வியப்பு அடைந்தான். நான் எங்கே இருக்கிறேன் என்று அந்த பெண்களை கேட்டான். அவர்களில் ஒருத்தி, நீங்கள் இப்பொழுது தேவலோகத்தில் இருக்கிறீர்கள். இங்கே நீங்கள் என்ன நினைத்தாலும் உடனே நிறைவேறும். நீங்கள் எங்களைப் போல மகிழ்ச்சியாக இருக்கலாம். நாங்கள் தேவலோக பெண்கள். இங்கே யாரும் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் உடனே இந்த உலகத்தை விட்டு போய்விடுவர். நீங்கள் யார்? பூவுலகில் என்னென்ன செய்தீர்கள் சொல்லுங்கள் என்று இனிமையாக கேட்டாள். உடனே ராசப்பா அந்த பெண்களை பார்த்தான். அவர்கள் கால்கள் தரையில் இருப்பதையும் நிழல் விழுவதையும் பார்த்தான். மகாவீரர் சொன்னதை கேட்டது அவன் நினைவுக்கு வந்தது. இவர்கள் தேவர்கள் அல்லர், மனித பெண்கள்தான் என்னை ஏமாற்ற முயற்சி செய்கின்றனர் என்ற உண்மை அவனுக்கு புரிந்தது. ஆ, மகாவீரர் பேசியதை சிறிது நேரம் கேட்டதாலேயே இவர்கள் என்னை ஏமாற்றுவதை கண்டுபிடிக்க முடிந்ததே. அவர் பேசுவதை நான் முழுமையாக கேட்டிருந்தால் எத்தனை நன்மைகள் உண்டாகியிருக்கும் என்று நினைத்து உள்ளம் கலங்கினான். அவர்களை பார்த்து, நீங்கள் என்னை ஏமாற்றுகிறீர்கள். இது சொர்க்கம் அல்ல. நீங்களும் தேவலோக பெண்கள் அல்லர். எனக்கு மட்டும் விடுதலை கிடைத்தால் நான் திருட்டுத் தொழிலையே செய்ய மாட்டேன். மகாவீரரின் சீடனாகி அவர் அருளுரைகளை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டு அவர் திருவடிகளில் விழுந்து கிடப்பேன் என்று உணர்ச்சியுடன் சொன்னான். இவனது பேச்சு அரசனின் காதுகளில் விழுந்தது. ராசப்பாமை அழைத்து விசாரித்தான் அரசன். நடந்த நிகழ்ச்சிகளை அறிந்த அரசன் அவனை விடுதலை செய்தான். அவனும் திருட்டுத் தொழிலை விட்டுவிட்டு மகாவீரரின் சீடர்களில் ஒருவன் ஆனான்.